श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय श्री राम। श्रोति भावे सावध विमल ज्ञान बालबोध गुरु शिष्यांचा संवाद अतिसुगम परियेसा। नाना शास्त्रे धांढोळिता आयुष्य पुरेना सर्वथा। अंतरी संशयाची वेथा वाढोची लागे। नाना तीर्थे थोर थोरे सृष्टी मध्ये अपारे। दुर्गमे सुगमे दुर्गमे दुष्करे पुण्यदायके। ऐसी तीर्थे सर्वही करी ऐसा कोणते संसारी। फिरो जाता जन्मवरी आयुष्य पुरेना। नाना तपे नाना दाने नाना योग नाना साधने। हे सर्वही देवा कारणे करिजेत आहे। पावावया देवादिदेवा बहुविध श्रम करावा। तेने देव ठाई पाडावा हे सर्वमत। पावावया भगवंता ते नाना पंथ नाना मते। तया देवाचे स्वरूप ते कैसे आहे। बहुत देव सृष्टीवरी त्यांची गणना कोण करी। एक देव कोणे परी ठाई पडेना। बहुविध उपासना ज्याची जेथे पुरे कामना। तो तेथेची राहिला मना सदृढ करुनी। बहुदेव बहुभक्त इच्छा जाले आसक्त। बहु ऋषी बहुमत वेगळाले। बहु निवडिता निवडेना एक निश्चय घडेना। शास्त्रे भांडती पडेना निश्चय ठाई। बहुत शास्त्री बहुत भेद मतामतांच विरोध। ऐसा करिता वे वाद बहुत गेले। सहस्रामध्ये कोणी एक पाहे देवाचा विवेक। परित्या देवाचे कौतुक ठाई न पडे। ठाई न पडे कैसे म्हणता तेथे लागली अहंता। देव राहिला परता अहंता गुणे। आता असो हे बोलणे नाना योग ज्या कारणे। तो देव कोण्या गुणे ठाई पडे। देव कोणासी म्हणावे कैसे तयासी जाणावे। तेची बोलणे स्वभावे बोली जेल। जेणे केले चराचर केले सृष्ट्यादि व्यापार। सर्वकर्ता निरंतर नाम ज्याचे। तेने केल्या मेघमाळा चंद्रबिंबी अमृतकला। तेज दिधले रविमंडला जया देवे। जयाची मर्यादा सागरा जेणे स्थापिले फणिवरा। जयाचेनी गुणे तारा अंतरिक्ष। चारी खाणी चारी वाणी 84 लक्ष जीवयोनी। जेणे निर्मिले लोकतिनी तया नाव देव। जय श्री राम। जय श्रीराम. லோகத்துல வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய சாதாரண மனுஷர்களுக்கு எதை பார்த்தாலுமே லோக ரீதியாகவே தான் பார்க்க தோணும். அது பாரமார்த்திக விஷயத்துக்கு வரும்பொழுதும் லௌகிகமான ரீதியாலேயே தான் பாரமார்த்திகத்தையும் அவ முதல்ல அனுசரிக்கிறா. லோகத்துல எந்த திருஷ்டிகோணத்தோட எல்லாத்திலையும் நம்ம ஈடுபடுவோமோ அதே ஈடுபாடுதான் பாரமார்த்திகத்தையும் வச்சுக்கிறார். இந்த லோகத்தை நம்மளுக்கு எதையுமே அடையணுமானால் எதையுமே சம்பாதிக்கணுமானால் என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைச்சா பரிசிரமப்பட்டால் அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்கிறது பொதுவான சட்டம் இந்த லோகத்தில் அல்லவா.
பிரம்மஜான பிராப்தி ஆகணும், ஆத்ம ஜான பிராப்தி ஆகணும், ஜீவன் முக்தி நம்மளுக்கு பிராப்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராப்தி அப்படிங்கிற சப்தத்தை கேட்டதுமே ஓஹோ அது நம்மளுக்கு அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணுமோ, அதுக்கு நிறைய பரிசிரமப்படணுமோ, அதுக்கு நிறைய அபியாசம் பண்ணணுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தானாவே மனசுல உண்டாகும். அந்த எண்ணங்கள் உண்டாகும் பொழுது சில பேர் அதை கண்டு கொஞ்சம் அரண்டு போய் வேண்டாம்னு வச்சுடுவா. யாரோ 1-2 பேர் முனைஞ்சு அது ஆனாலும் நான் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு புறப்படுவா. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவாந்தரத்துல சில ஜனங்கள் இருப்பா. அவ கொஞ்சம் பிரமிச்சு போய் விஸ்மிதமாகவே நின்றிருப்பா. ஒரு சத்குருநாதன் கிட்ட வரக்கூடிய சிஷ்யர்கள் இந்த 3 வர்க்கத்தையும் இருப்பார்கள். யாரு எப்படி அப்படிங்கறத தேர்ந்து பார்த்து எடுத்து அவாளுக்கு எந்த தைரியத்தை கொடுக்கணுமோ, அவாளுக்கு எந்த சமாதானத்தை கொடுக்கணுமோ அந்த சமாதானத்தை கொடுத்து கை கொடுத்து பிடிச்சு அழைச்சுண்டு போறவர் சத்குருநாதர். அந்த முறையில 8வது தசகம் ஆரம்பம் மாயோத்பவ நாமம் ஞான தசகம் அப்படிங்கிற தசகத்துல சத்குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்தராமதாசர் வா உனக்கு தேவனை தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த தசகத்தையே தேவ தரிசனம்னே இந்த சமாசத்துக்கு தலைப்பு. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிண்டு ஸ்ரோதீவாவே சாவதர், ஸ்ரோதாக்கெல்லாம் சாவதானமாக இருந்து முழு கவனத்தை கொடுத்து நான் சொல்ற விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு கர்ஜிக்கிறார். விமல ஞான பரமசுத்தமாக இருக்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆனா அதை சொல்றத எப்படி சொல்லுறேன்னா வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்ற முறையில சொன்னேனானால் பிரமிச்சு போய் ஒன்னும் புரியாமல் தலையை கிருகிருத்து போய் என்னன்னே புரியாமல் நிற்பீர்கள். அப்படி இல்லாம அதே விமல ஞானம்தான் ஒரு மாத்து கூட குறைச்சல் இல்லாம பாலபோத, ஒரு சின்ன குழந்தைக்கு தாயார் உட்கார்ந்து எப்படி பாடம் சொல்லி கொடுப்பாளோ அது மாதிரி உங்களுக்கு நான் அந்த பிரம்மஜானமாக இருக்கக்கூடிய பாடத்தை சொல்லித்தரேன், கேளுங்க. அருமையான குரு சிஷ்ய சம்பாதமாக அமைஞ்ச இந்த தாஸ்போதத்தை கேளுங்க. குரு சிஷ்யாஞ்சா சம்பாதம். அந்த குரு சிஷ்ய சம்பாதம் எப்படி இருக்கு? ஆத்துரமாக ஆர்வமாக அந்த சிஷ்யன் கேள்விகளை கேட்க கேட்க ஆர்வத்தோட ஆவலுடன் அந்த சத்குருநாத்தால் அந்த சிஷ்யனுக்கு பதில் சொல்ல சொல்ல ரொம்ப சுகமா இருக்கு. இந்த சம்பாதமே ரொம்ப சுகமாக இருக்கு. சுகம பரியேசா, சுகமமாக இருக்கக்கூடிய அந்த சம்பாதத்தை எல்லாரும் பரியேசா பரிகுங்கள். நானா சாஸ்திரே தாண்டோலிதா, ஆத்ம ஜானத்தை பிரம்ம ஜானத்தை சொல்லறதுக்கு எவ்வளவோ சாஸ்திரங்கள் அமைஞ்சிருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் நானா சாஸ்திரே தாண்டோலிதா, அவ்வளவு சாஸ்திரங்களையும் படிச்சு எடுக்கணும் அப்படின்னா அசாத்தியமான விஷயம். ஏன்? ஆயுஷ்ய புரேனா சர்வதா. அந்த சாஸ்திரங்களை படிச்சு மனசுல வாங்கிண்டு உங்க ஆயுசு தீர்ந்து போயிடும். ஆனா சாஸ்திரம் மிஞ்சி இருக்கும். அவ்வளவு சாஸ்திரங்கள் கொட்டி கிடக்கும். அந்தரி சம்சயாச்சி வேதா வாடோச்சீலாகி. அவ்வளவு சாஸ்திரங்களையும் படிச்சு ஆயுசு தீந்துர்த்து சாஸ்திரங்கள் படிச்சு முடியலைங்கிற கேதம் மாத்திரம் இல்ல, அத்தனை சாஸ்திரமும் படிக்கும் பொழுது என்ன ஆகிறது? ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு கோணத்துல இந்த விஷயத்தை பேச 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 மனசுல புதுசு புதுசா இன்னி வரைக்கும் இல்லாத சந்தேகங்கள்லாம் வேற கிளப்பி விட்டுரும். அந்தரி சம்சயாச்சி வேதா வாடோச்சிலாகே. சம்சயத்தை தீர்த்து சாவதானம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாஸ்திரத்துக்கிட்ட போக போகி அந்த சாஸ்திரம் இன்னும் 10 சந்தேகங்களை கிளப்பி விட்டுடும் வேற. நானா தீர்த்தே தோர 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 தோரே சிருஷ்டி மத்தியே அபாரே சுகமே துர்கமே துஷ்கரே புண்ணியதாயகே. அதனால எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு மாளாது. சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்களை அவ்வளவும் கிரகிச்சு மாளவே மாளாது. இந்த லோகத்துல எவ்வளவோ தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்கு. நானா தீர்த்தே தோர தோரே, பெரிய பெரிய தீர்த்த கஷேத்திரங்கள். தோர தோரேனா மலமலையாக இருக்கக்கூடிய பெரிய ரொம்ப
பேரு வாய்ந்த தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு தீர்த்த கஷேத்திரங்களையும் நான் போய் தீர்த்தாடனம் பண்ணிவிட்டு வரப்போறேன் அப்படின்னு தன் கிளம்புறான். சிருஷ்டி மத்தியே அபாரே, ஒவ்வொரு தீர்த்த கஷேத்திரமும் அபாரமாக இருக்கு. அது மாதிரி அளவு கடந்த தீர்த்த கஷேத்திரங்கள் இருக்கு. சுகமே சில தீர்த்த கஷேத்திரங்கள் கிட்ட ரொம்ப சுலபமாக போய் நெருங்கலாம். துர்கமே சில தீர்த்த கஷேத்திரங்களுக்கு அங்க போய் நெருங்கிறதே சிரமம். துஷ்கரே சில கஷேத்திரங்கள் பக்கத்துல போகிறதே ரொம்ப சிரமம். எதையோ தாண்டி, ஏதோ மலையோ காடையோ தாண்டி போகணும், ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும். புண்ணியதாயக்கே, எல்லா தீர்த்த கஷேத்திரங்களும் புண்ணியத்தை தரக்கூடியதுதான். ஆனா இந்த ஜன்மால அவ்வளவு தீர்த்த கஷேத்திரங்களையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒருவன் சொன்னானால் அசம்பவமான விஷயம். ஐசி தீர்த்தே சர்வஹி கரி, ஐசா கோணத்தே சம்சாரி. இந்த சம்சாரத்துல இவ்வளவு தீர்த்த கஷேத்திரங்களையும் கஷேத்ராடனம் பண்ணிவிட்டு வந்தான் அப்படின்னு பேர் வாங்கினவன் எவனாவது ஒத்தன் உண்டான்னு காமிங்கோ எனக்கு. ஃபிரோஜாத்தா ஜன்மவரி ஆயுஷ்ய புரேனா, ஜன்மா முழுக்க போய் சுத்து 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 அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் ஆயுஷ்ய புரேனா, ஆயுசு தீர்ந்து போயிடும், தீர்த்த கஷேத்திரங்களை இன்னும் போகி முடியலை அப்படிங்கிற கதை தான் மிஞ்சும். நானா தபே நானா தானே நானா யோக நானா சாதனே ஹே சர்வஹி தேவாகாரினே கரிஜேத ஆகே. ஆனா இவ்வளவு தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் போகணும் அப்படிங்கிற சிரத்தை இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் போகியும் வரணும், சாதுக்களுடைய தரிசனம் ஆகும். அது மாதிரி நானா தபே விதவிதமான தபசுகளை சொல்லியிருக்கு. நானா தானே விதவிதமான தானங்களை பத்தி சொல்லியிருக்கு. நானா யோக விதவிதமான யோகங்கள், நானா சாதனை விதவிதமான சாதனைகளை பண்ண சொல்லியிருக்கு. தீர்த்த யாத்திரை உள்பட இவ்வளவும் ஏன் சொல்லியிருக்கு? ஹே சர்வஹி தேவாகாரினே கரிஜேத ஆகே, அந்த தேவனுடைய தர்சனம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவ்வளவும். அப்படின்னா என்ன? அந்த தேவ தர்சனம் முக்கியம் அப்படிங்கிறது தான் மூலமான விஷயம். பாவாவயா தேவாதி தேவா பகுவித சிரமகராவா தேனே தேவ டாயி படாவா ஹே சர்வமத. சர்வமதம் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய மதம் என்னன்னா பகுவித சிரமகராவா, நிறைய சிரமம் படணுமாம். எதற்காக சிரமம் படணும்? பாவாவயா தேவாதி தேவா, தேவாதி தேவனை அடையறதுக்காக பகுவிதமான சிரமங்களை பட்டு தேனே தேவாட்டாயி படாவா, அத்தர சமப்பட்டத்துக்கு அப்புறம்தான் தேவன் கிடைப்பான். இதுதான் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மதம். பாவாவயா பகவந்தாத்தே, அந்த பகவானை அடையறதுக்காக நானா பந்த நானா மதே, விதவிதமான பந்தாக்கள்லாம் இருக்கு, விதவிதமான மதங்கள் இருக்கு. தயா தேவாச்சே ஸ்வரூபத்தே கைசையாகே, இத்தர மதங்கள் இத்தர சாதனைகள் எவ்வளவோ இருக்கே. இவ்வளவும் எதுக்கு? இத்தர சிரமப்பட்டு அந்த தேவனை சம்பாதிக்கிறதுக்காக தானே, அந்த தேவனை பார்க்கறதுக்காக தானே இதெல்லாமே. இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சத்தியம், இவ்வளவும் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த தேவனுடைய நிஜமான ஸ்வரூபம் இருக்கே, அது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். தேவாஜே ஸ்வரூபத்தே கைசையாகே, அந்த தேவன் எப்படிதான் இருப்பனோ தெரியாது. இவ்வளவும் பண்ணினதுக்கு அப்புறம் மனசுல இந்த ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். பகுத தேவ சிருஷ்டிவரி தியான்சி கடனா கோணக்கரி. திரும்பி பார்த்ததுன்னா எவ்வளவு தேவர்கள், 1 2 33 கோடி தேவர்கள் இருக்கா, இத்தனை தேவதைகள் இருக்கா, உபாசனாமூர்த்திகளும் அவ்வளவு இருக்கா. இவர் சொல்றார் பகுத தேவ சிருஷ்டிவரி, இந்த சிருஷ்டியில நிறைய தேவர்கள் ஏராளமாக இருக்கா. தியான்சி கணனா கோணக்கரி, எத்தனை தேவர்கள் இருக்கான்னு எவன் எண்ணறது? ஏக தேவ கோணேபடி டாயி படேனா, தேவாள் நிறைய இருக்கா. ஏன் அது எப்படி தெரியறது? எப்படி தெரியறதுன்னா எல்லாரும் விதவிதமான உபாசனைகள் பண்றதுலேருந்து தெரியறது. ஆனா இத்தர தேவன்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பிரதமனான ஒரு தேவனுத்தன் இருக்கானே, ஏக தேவ, அந்த ஏக்கமா இருக்கக்கூடிய இந்த தேவன் இருக்கானே, கோணே பரி டாயி படேனா, எவன் கண்ணுக்கு அவன் படுறதே இல்லை. எவ்வளவு சாதனைகள் பண்ணியும் அந்த தேவன் கண்ணுக்கு தென்படுறதே இல்லை.
बहुविध उपासना जाति जाते जेते पुरे कामना तो தேதே ராகிலாமனா சதிருட கருணி. உபாசனைகள் பலது இருக்கு, நிறைய உபாசனைகள் இருக்கு. ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம், அவாவாளுக்கு எந்த இச்சை இருக்கோ, அவாவாளுக்கு எந்த ஆசக்தி மனசுல இருக்கோ அது பிரகாரம் உபாசனைகளை நிறைய நம்ம சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. அதனால மனுஷன் என்ன பண்றான், இந்த உபாசனை கட்டியா பிடிச்சுன்னுடுறானே தவிர அப்புறம் அந்த தேவனை தேடலங்கிறது மறந்து போயிடுறான். தோ தேதேச்சி ராகிலா மனா, எந்த காமனா பூர்த்திக்காக எந்த உபாசனைகள் பண்ணினானோ அப்புறம் அந்த காமனா பூர்த்தி ஆனாலும் ஆகாட்டாலும் அந்த உபாசனையில மாட்டின்னு இருக்கானே தவிர சதிருட கருணி திருடமாக அவன் மனசுல உபாசனையில போய் மாட்டிக்கிறது தேவனை தேடணும்னு தோணல. பகுதேவ பகுபக்த, அதனால எவ்வளவு தேவர்கள் இருக்காளோ அவ்வளவு பக்தர்களும் இருக்கா. இச்சா ஜாலே ஆசக்த பகு ரிஷி பகுமத மேகலாலே, அவாவாளுக்கு எத்தனை இச்சைகள் இருக்கோ, அவாவாளுக்கு எத்தனை ஆசக்தி இருக்கோ அதன் பிரகாரம் அத்தனை தேவர்களும் இருக்கா, அத்தனை ரிஷிகள் இருக்கா, அத்தனை மதங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பக்கம் போகிறது, ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு திசையா இருக்கு. பகுவிதமான மதங்கள் அப்படின்னாக்கா வேகளாலே அப்படிங்கிற வெவ்வேறு வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்களை பேசக்கூடிய மதங்களா இருக்கு. பகு நிவடிதா நிவடேனா ஏக நிச்சய கடேனா, இவ்வளவு மதங்களையும் புரிஞ்சுடுவோம் அப்படின்னாக்கா அது மனசுல ஏறவும் மாட்டேங்கிறது. அவ்வளவு மதங்களும் மனசுக்கு புரிஞ்சுடவும் புரியறதுல. நிவடேனா ஏக நிச்சய கடேனா சாஸ்திரே பாண்டதி படேனா நிச்சயட்டாகி. அதனால இவ்வளவு மதங்கள் இருக்கு, இவ்வளவு சாதனைகள் இருக்கு, இவ்வளவு உபாசனைகள் இருக்கு. மூலமாக எந்த காரணத்துக்காக இதெல்லாம் இருக்கோ அந்த தேவனை சம்பாதனம் பண்றதுக்காக தானே அந்த தேவன் கிடைக்காம பாக்கி எல்லாம் நடக்கிறது. சாஸ்திரே பாண்டதி படேனா நிச்சயட்டாயி. சாஸ்திரங்களும் விதவிதமான விஷயங்களை சொல்லிருக்கு. ஒரு கால் என்ன ஆகிறது, பரஸ்பதம் 2 சாஸ்திரங்கள் வேற மோதிக்கிறது. ஒரு சாஸ்திரத்துக்கு இன்னொரு சாஸ்திரம் விரோதமாக போகிற மாதிரி இருக்கு. மொத்தத்துல நிச்சயட்டாயி படேனா, ஒரு நிச்சயத்துக்கு யாரும் எல்லாரும் நிற்காம இருக்கா. பகுத சாஸ்திரி பகுத பேத, எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கோ அவ்வளவு பேதங்கள் இருக்கு. மதமதான்சி விரோத, எவ்வளவு மதங்கள் இருக்கோ ஒன்னுக்கு ஒரு மதம் விரோதமாகவும் இருக்கு. ஐசா கரிதா வேவாத பகுதகேலே, எல்லாரும் ஒரு மதத்தை பிடிச்சுண்டு ஒரு சாஸ்திரத்தை பிடிச்சுண்டு அதுக்குன்னு வேணுங்கிற விவாதங்கள்லாம் பண்ணி ஆளுக்கால விவாதம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எவ்வளவோ வருஷங்கள் போயாச்சு, எவ்வளவோ பேர் விதவிதமான விஷயங்களை பேசிவிட்டு போயாச்சு. சஹசிராமதே கோணி ஏக பாகே தேவாச்சா விவேக, இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மதங்கள், ஆயிரக்கணக்கான பேர்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள், இத்தனை விவாதங்களுக்கு நடுவுல யாரோ ஒத்தன் தேர்ந்து எடுத்து சஹசிராமதே கோணி ஏக, இந்த 1000க்குள்ள எவனோ ஒத்தன் பாஹே தேவாச்சா விவேக, தேவன அப்படியே தேவனாக பார்த்துடுறான். பரி தியா தேவாச்சே கௌதுக டாயினப்படே, அவனும் தேவனை பார்த்துட்டானே தவிர அப்புறம் அந்த தேவன் இப்படின்னு அவனாலையும் சொல்ல முடியல. டாயினப்படே கைசே மனதா தேதே லாகலி அகம்தா தேவராகிரா பரதா ஹந்தா குணே, அப்படி அவன் இந்த தேவனை கண்டுட்டானே அப்படின்னு எல்லாராலையும் கண்டுவிட முடிஞ்சதோ? முடியல. யார் அந்த தேவ தர்சனம் பண்ணி விட்டானோ அந்த தேவ தர்சனம் பண்ணினவனை பார்த்து நானும் தேவ தர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை மாத்திரம் எல்லாருக்கும் வருது. ஆனா அவளால அந்த தேவ தர்சனம் பண்ண முடியல. ஏன் முடியல? தேதே ராகலி அகந்தா, சுத்தமான நிர்மலமான ஹிருதயத்தோட அந்த தேவ தர்சனம் பண்ணணும் அப்படின்னு அந்த முறையில போகாம இருக்கிறதுனால அகங்காரத்தோடையும் அகந்தையோடையும் வச்சுட்டே தேவ தர்சனம் பார்க்கணும். அவன் தேவ தர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நான் தேவ தர்சனம் பண்ணிவிடணும். நான் தேவ தர்சனம் பண்ணினா மாதிரி வேற யாரும் பண்ணிருக்க கூடாது. இது மாதிரி போக்கிரித்தனமான எண்ணங்கள்லாம் மனசுல வருதே,
இதெல்லாம் ஏன் வருது? அகந்தைனால தானே வருது. இந்த அகந்தையை வச்சுட்டு தேவ தரிசனம் பண்ணணும்னு நினைச்சான்னா முடியுமா? முடியாது. தேவராகிலே பரதா அகந்தாகுனே, எங்கெல்லாம் அகந்தையான குணம் இருக்கோ, தலை தூக்கிறதோ, அங்க தேவன் பக்கத்துல கூட வரமாட்டான். தேவராகிலா பரதா, எங்கேயோ தள்ளி போய் நிற்பான். ஆதா அசோஹே போலனே. சரி இருக்கட்டும், நான் இவ்வளவு சொன்ன விஷயங்கள் இதோட இருக்கட்டும். நானா யோக ஜியாக்காரனே தோ தேவ கோண்யா குணே டாயி படே. இப்ப இத்தனை மார்க்கங்கள் இருக்கு, இத்தனை மத்தங்கள்லாம் இருக்கு. யாரு என்ன எப்படி இதுல ஈடுபடுறதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கேட்கறது என்னன்னா, நானா யோக ஜாக்காரன் இவ்வளவு இருக்கு இல்லையா? இவ்வளவு மதங்களும் இருக்கு, இவ்வளவு சாஸ்திரங்களும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த தேவன் இருக்கான். அந்த தேவனை அடையணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு இருக்கு. தோ தேவ கோணியா குணே டாகிப்படே. சிஷ்யன் கேட்கிறான் குருநாதாள்கிட்ட, அந்த தேவனை எந்த விதத்துல நான் சாதனை பண்ணினேனானால், எந்த விதத்துல நான் உபாசனை பண்ணினேனானால் அந்த தேவ தரிசனம் எனக்கு உண்டாகும், நீங்க சொல்லுங்க. தேவ கோணாசி மனாவே, தேவன்னா யாரு, யார தேவன் நம்ம சம்போதிக்கலாம். கைசே தயாசி ஜானாவே, இவன் தேவன்தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அவனை தெரிஞ்சுக்கிறது. தேச்சி போலனே ஸ்வபாவே போலி ஜெயல. இந்த விஷயங்கள்லாம் கிருபை பண்ணி சத்குருநாதா நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்லணும், எங்களுக்கு புரியும்படியாக ரொம்ப ஈஸியான வழியில இதெல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாவா. ஜேனே கேலே சராச்சர. உடனே சத்குருநாத்தால் சொல்றார், இந்த சராச்சரம், இந்த சகல பிரபஞ்சத்தையும் எவன் படைச்சானோ, கேலே சிருஷ்டியாதி வியாபார, இந்த சிருஷ்டியை எவன் பண்ணினாலோ, இந்த சிருஷ்டிக்குள்ள வியாபாரத்தை எவன் ஸ்தாபனம் பண்ணினானோ, அப்பேற்பட்ட சர்வகர்த்தா அப்படின்னு எவன் இருக்கானோ, எவன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கானோ, எவனுக்கு ஆதியும் கிடையாதோ, எவனுக்கு அந்தமும் கிடையாதோ, எவன் நிரந்தரமாக இருந்துட்டு இருக்கானோ, நாம ஜாச்சே, அவன்தான் தேவன். தேனே கேல்யா மேகமாலா. மேல மல்லாந்து பார்க்கும் பொழுது உருண்டு திரண்டு கோத்துண்டு எவ்வளவு மேகங்கள் இருக்கு, அவ்வளவு மேக மண்டலம், மேகமாலா, அவ்வளவு மேகமண்டலத்தையும் எவன் படைச்சானோ, சந்திரபிம்பி அமிர்த கலா, எவன் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைச்சானோ, தேஜதிதலே ரவிமண்டலா, எவன் ரவிமண்டலத்துக்கு தேஜஸையும் பிரகாசத்தையும் கொடுத்திருக்கானோ, ஜயா தேவே, அவன்தான் தேவன். ஜாச்சி மரியாதா சாகரா, எவன் போட்ட கோட்டு, எவன் கிழிச்ச கோட்டுக்கு சமுத்திரம் தாண்டி வராம உள்ள வராம இருக்கோ, மரியாதையா இருக்கோ சாகரம். ஜேனே ஸ்தாபிலே பணிவரா, எவன் பணிவரான ஆதிசேஷனை ஸ்தாபனை பண்ணினானோ, ஜயாச்சேனி குணே தாரா அந்தரிக்ஷ, எவனுடைய சங்கல்பத்தினால அந்தரிக்ஷம் படைக்கப்பட்டதோ, எவனுடைய சங்கல்பத்தினால இந்த அந்தரிக்ஷத்துல பலவிதமான கிரகங்களும் தாராங்கணங்களும் அமைக்கப்பட்டதோ அவன் தேவன். சாரி காணி சாரி வாணி சௌரியாசி லட்ச ஜீவயோனி ஜேனே நிர்மிலே லோகத்தினி தயா நாம தேவ. இந்த லோகத்தை ஜீவராசிகள் 4 விதமான ஜீவராசிகளை படைச்சவன் எவனோ, வாணியில அதாவது வாக்குல 4 விதத்தை எவன் படைச்சானோ, எவன் 84 லட்ச யோனிக்களை படைச்சானோ, ஜேனே நிர்மிலே லோகத்தினி, எவன் இந்த 3 லோகத்தையும் படைச்சிருக்கானோ அவன்தான் தேவன் அப்படின்னு தேவதர்சனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு இந்த ஓவிக்கள் மூலமாக சமர்த்தராமதாசர் தேவதர்சனம் பண்ணி வைக்கிறார். நாளைக்கு இந்த தேவதர்சனத்தை இன்னமும் அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.
ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ராம